திட்டமிடல் தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது. நாங்கள் அதை டிசைன் பண்ணும்போது நான் ஃபைட் மாஸ்டர் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கேமராமேன் வந்து முதல்ல டிசைன் பண்ணிட்டோம். இப்படி தான் வேணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வந்து ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டை வச்சு வரைஞ்சிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டோரி போர்ட்லேயே லைட்டிங், ப்ராப்பர்ட்டி, ஆர்ட் டைரக்டரோட உட்காந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ரிஹர்சல் பார்த்தோம். நேரடியாக நாங்கள் வந்து செட்டுக்கு வந்து போகல. மெயின் ஆர்டிஸ்ட் வந்து எப்படி வந்து சண்டை போடணும் அப்படின்றத வந்து ரிஹர்சலாக பார்த்து ரிஹர்சல்லே கோரியோலாம் பண்ணி எல்லாமே வந்து பக்காவாக ப்ரீ பிளான் பண்ணிட்டோம். இப்போ முன்னாடி வந்து இவ்வளோ தானே ஃப்ரேம், இவ்வளோ யோசிச்சாலே போதும்ல லாஜிக்காக. அதை விட்டுட்டு நம்ம வெளியில் யோசிக்கணும். நான் கேமரா ஆங்கிளுக்கு யோசிச்சாலே போதும். அப்போ முக்கியமான கேரக்டர் சண்டை போடும்போது பின்னாடி வந்து நம்ம எப்படி மேட்ச் பண்ணுறது, மேட்ச் பண்ண முடியாத இடத்துல வந்து எப்படி ப்ராப்பர்ட்டிஸை கொண்டு மேட்ச் பண்ணுறதுன்றது பக்காவாக ப்ரீ பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். இந்த ஃப்ரேமுக்கு தான் நாங்கள் வேலை பார்த்தோம். அதனால் வந்து அந்த கிராண்டியர் கிடச்சிருக்கு.